Praise Lord viewers. சடனா நம்ம ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு போகணும்னு சொல்லி நம்மளோட பைக்கோ இல்லை காரையோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க வண்டி எதிர்பார்க்காத அளவுக்கு நடுவில் நின்றுடுதுங்க. என்னடா சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அடுத்த நிமிஷமே நம்மளோட வாயில் வர வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கார், பைக் மாத்திரம் இல்லைங்க, சைக்கிள்லேருந்து ஆரம்பித்து எல்லா வண்டியும் ரிப்பேர்ன்ற ஸ்டேஜுக்கு வந்து தான் ஆகணும். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா பிரேக் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் கவலைப்பட தேவையில்லைங்க. எல்லா கேள்விக்கும் பதில் எப்படி கிடைக்குமோ அதே போல் ரிப்பேர் என்ற கேள்விக்கு ஒரு சின்ன டூல் பாக்ஸ் அப்படின்ற ஒரு பதிலும் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களும் ரிப்பேர் ஆகதாங்க செய்யுது. ஆனால் அதுக்கு தேவையான டூல் பாக்ஸ் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதை சரி செய்ய முடியும். இதுலேருந்து என்னங்க சொல்ல வரீங்க, பேசிக்காக இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் கூட ஒரு முக்கியமான விஷயம் அப்பப்போ பிரேக் டவுன் ஆயிடுது, அதாவது ரிப்பேர் ஆகுது. சில நேரத்தில் நம்ம அந்த விஷயத்த சரி செய்யாமல் போகிற காரணத்தினால தான் பல பிரச்சனைகள் உண்டாகுதுங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம பிரெயின் தாங்க. என்னது பிரெயினை எப்படிங்க ரிப்பேர் ஆகும், இல்லை எப்படி நம்ம அதை சரி செய்யறது? வண்டியை டூல் பாக்ஸை வச்சு நம்ம சரி செய்வோம், ஆனால் பிரெயினை எந்த டூல் பாக்ஸ் வச்சு சரி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான டூல் பாக்ஸ் இருக்குங்க. நம்மளோட பாடிக்குள்ளே ஹோல் ஃபங்க்ஷன் ஆக வைக்கிறது முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் தாங்க. பிரெயின் தான் எல்லா வித பார்ட்ஸ்க்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதா இருக்குது. ஸோ நம்மளோட பிரெயின் வந்துட்டு நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறப்போ சில நேரத்தில் அநேக கேள்விகள், குழப்பங்கள், யோசனைகள், அதுக்கப்புறம் அநேக வாழ்க்கையின் சிந்தனைகள் மூலியமாக நம்மளோட பிரெயின் வந்துட்டு ரிப்பேர் ஆகும், அதாவது பிரேக் டவுன் ஆகுங்க. எல்லாம் சரிதான், ஆனால் இந்த பிரெயினை எப்படி ரிப்பேர் பண்ணுறது, எப்படி சரி செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் என்ற டூல் பாக்ஸை வச்சு தாங்க சரி செய்ய முடியும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வித கேள்விக்கோ எல்லா வித பிரச்சனைக்கோ இந்த பைபிள் என்ற டூல் பாக்ஸு நம்மளோட பிரெயினை சரி செய்ய முடியும். என்னங்க, எல்லா வித பிரெயின் ப்ராப்ளம்ஸ்க்கோ இல்லை எல்லா வித பிரெயின் பிரச்சனையோ இது சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பைபிள் என்ற டூல் பாக்ஸை நீங்கள் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறப்போ கண்டிப்பாக இந்த பைபிள் என்ற டூல் பாக்ஸு எல்லா வித பிரச்சனைக்கும் ஒரு பதிலாக ரைட்டான சொல்யூஷனாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். எந்த ஒரு ரிப்பேர் ஆன பொருளையோ நம்ம அதை சரி செய்யலைன்னா கண்டிப்பாக அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதே போல தான் நம்மளோட பிரெயின் என்ற முக்கியமான பகுதியில் அப்பப்போ ரிப்பேர் ஆகிறப்போ நம்மளோட பைபிள் என்ற டூல் பாக்ஸை எடுத்து சரி செய்ய வேண்டியது நம்மளோட கடமை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ பைபிள் என்ற டூல் பாக்ஸை திறந்து ஒவ்வொரு விஷயத்தையா பிரெயினுக்குள்ளே சரி செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ கண்டிப்பாக நீண்ட காலம் சந்தோஷமாக நம்ம ஏசப்பா கூட வாழ முடியும். மறந்துடாதீங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரேக் டவுனாக இருந்தாலும் சரி, பைபிள் என்ற டூல் பாக்ஸை எடுத்து படிக்க யூஸ் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. God bless you all. Thanks for watching.